2021 நான் முதலமைச்சரான பிறகு டிசம்பர் மாதம் தஞ்சை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகாலை பார்வையிட்டு விட்டு தான் வந்தேன், ஆய்வு செஞ்சேன். அதன் பிறகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி மகா நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு செஞ்சு அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க ஆரம்பிச்சோம். இந்த நிலையிலே தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாம அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன். அவரும் கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாம அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன். அவரும் பார்த்துவிட்டு சில பரிந்துரைகளை என்னிடத்தில் வந்து கொடுத்தார். நேற்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் என்னென்ன தேவைகள் என்று இருக்குன்னு கேட்டேன். அவரும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார். அதோட அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன். இனி வரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும். இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுக வாயிலாக நியமிக்கவும், அந்த ஓலைச்சுவடிகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சிக்கிற வகையில தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில பொதுப்பணித்துறையின் மரபு சார்பு கட்டட அந்த பிரிவின் வாயிலாக 12 கோடி ரூபாய் 50 லட்சம் 12 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும்.